அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் தஸ்னீப், மனநல மருத்துவர், மா காவேரி ஹாஸ்பிட்டல், திருச்சியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வரக்கூடிய மனசோர்வு, மன அழுத்தத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மனசோர்வு அப்படின்றது வயசில் பெரியவங்களுக்கு மட்டும்தான் வரணுன்றது கிடையாது. சின்ன குழந்தைங்க, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட மன அழுத்தம் வரும். குழந்தைங்களுக்கு மன அழுத்தம் இருந்தால் என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, குழந்தைங்க எந்த நேரமும் சோகமாகவும் மனக்கவலையோடு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி விருப்பப்பட்டு செஞ்ச விஷயங்களில் கூட ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கும். பசியின்மை, தூக்கமின்மை, தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்குவாங்க, கவனக்குறைவு நிறையா இருக்கும், ஞாபக மறதி, இதனால அவங்களோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் கூட குறைய ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஏண்டா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் கூட வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாமே குழந்தைக்கு 2 வாரத்துக்கு மேலே தொடர்ந்து இருந்தது அப்படின்னா அவங்க டிப்ரெஷனுக்கு போகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மன அழுத்தம் வரத்துக்கு காரணங்கள் என்னென்ன? பேரண்ட்ஸ்க்கு இல்லை குழந்தையோட கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு யாருக்காவது மன ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் குழந்தைங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுற்றுச்சூழல் காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, வீட்டில் பேரண்ட்ஸ்க்கு இடையே நிறைய கருத்து வேறுபாடு, சண்டைகள் அந்த மாதிரி இருந்தாலும், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இல்லை அவங்கள யாரும் கேலி கிண்டல் செஞ்சுட்டு இருந்தாலும் கூட மன அழுத்தம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம குழந்தைக்கு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நம்ம டிலே பண்ணாமல் மனநல மருத்துவர்கிட்ட குழந்தைய அழைச்சிட்டு போய் முறையான ட்ரீட்மெண்ட் செஞ்சு கவுன்சிலிங் பார்த்து மன அழுத்தத்தை சீக்கிரமாக குழந்தைங்களுக்கு குணப்படுத்திடலாம். நன்றி.